இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. என்ன என் சட்டையை பிடிச்சு ஒருத்தன் அடிச்சிருக்கா, அவனை பிடிச்சு 4 அடி அடிக்க துப்பு இல்ல. அப்பெல்லாம் வேடிக்கை பார்த்து இருந்துட்டு இப்ப வந்து மாப்பிள்ள தோப்புல நிக்கிட்டு இருக்கீங்க. போங்க மாப்ள கோவப்படாதீங்க. நீங்க போனா என் பொண்ணு வருத்தப்படுவா. எப்படி 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 என்ன ஒருத்த அடிச்சு தும்சம் பண்ணிருக்கா, அதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல? உங்க பொண்ணு மட்டும் வருத்தப்படக்கூடாதாமா? அது ரொம்ப முக்கியம். என்ன பார்த்தா மனசுல தெரியும் உங்களுக்கு? இவ்வளவு அவமானப்படுத்துறீங்க. போதுண்டா சாமி, இதுக்கு மேல எவனா அந்த வீட்டுல இருப்பானா? போது நான் அவமானப்பட்டது. மறக்க மாட்டேன் இத ஒருத்தரை விட மாட்டேன். மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. என்ன பொறுமையா இருக்குது? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. மாப்பிளைக்கு மரியாதை தர துப்பு இல்ல? 9 ஜோடி கல்யாணம் வைக்க போறீங்களா? ஐயோ மாப்ள, கல்யாணமா? மாப்ள சொன்னா கேளுங்க. வீட்டுக்குள்ள வாங்க மாப்ள, பேசிக்கலாம். வீட்டுக்குள்ள வரணுமா? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சவங்க நீங்க கால்ல போட்டுக்கீங்க செருப்பு, அதை எடுத்து நாடிங்க. மாப்ள வீட்டுக்குள்ள மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. வாங்க இருக்கவங்க எல்லாரும் இருங்க மாப்ள. காசு பணம் போனா நம்மளால சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா குடும்பம் உடைஞ்சிட்டா அத கடைசி வரைக்கும் ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் திரு. குடும்பம்னா எல்லாமே தான் இருக்கும். உனக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நீ போகணும். 25 வருஷமா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் உன்னை இந்த வீட்டுல வளர்த்த. நீயும் அப்படிதான் இருக்கணும் திரு. அதுதான் உங்க அப்பாவுக்கு நீ செய்யற மரியாதை. நீங்க சொல்றது எல்லாமே சரிதாம்மா. ஆனா அவர் உங்களை தப்பா பேசும்போது என்னால எப்படிமா பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியும்? இருக்கணும். குடும்பம் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நீ பொறுமையா தான் இருக்கணும். அவசரப்பட்டு கையை நீட்டுறது ரொம்ப ஈஸி. அதை யாரு வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ அப்படிப்பட்ட ஒருத்தனா இருக்கவே கூடாது. யாரு என்ன சொன்னாலும் அத மனசுக்குள்ளேயே போட்டு ஜீர்ணிச்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பு செய்யற ஒருத்தனா மட்டும்தான் நான் உன்னை பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே இந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். ரெண்டு கல் தோசை டேபிளுக்கு போட்டுக்கோங்க மாஸ்டர். எவ்வளோண்ணா? தம்பி 120 ரூபாப்பா. 4 பரோட்டா பார்சல்ண்ணே. ஓகேப்பா. மாஸ்டர் ஒரு வீச்சு ஒரு ஆம்லெட் ஒன்று. உனக்கு என்னம்மா வேணும்? ஏய் ஒரு கட்டிங் காசு கேட்டா இது கூட தர மாட்டேன். ஏய் நான் நேத்து தாண்டா காசு போட்டு நீ போட மாட்டே. ஏய் எவ்வளவுடா நானும் போடுறது? ஏய் நேத்து 10 எக்ஸ்ட்ரா தான அவ்வளவுதான். நிம்மதியா குடிக்க வந்ததுல இவங்க நான் சொன்னேன் சார். போடா அந்த பக்கம். என்னைய நீ அடிக்க வரியா? ஏன்பா குடிக்க வந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் நீ யாரா வந்து அடிச்சிட்டு இருக்க? ஓடுறா தாண்டா. நிச்சயமா அவர் ஏதாவது ஒரு பார்ல தான் இருந்தாகணும். இந்த பார்ல இல்ல, வேற எந்த பாருக்கு போயிருப்பாருன்னு தெரியலையே. அங்க அவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இங்க வந்து சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முதல்ல எந்திரிச்சு வீட்டுக்கு வாங்க. என்ன சொன்ன? நான் வீட்டுக்கு வரணுமா? அதுவும் அந்த வீட்டுக்கு? வீட்டு மாப்பிள்ளன் கூட பார்க்காம அந்த அடி அடிச்சு துரத்திருக்கான். அந்த வீட்டுக்கு வர சொல்ற? மானரோசம் இல்லாதவன் தான் அந்த வீட்டுக்கு வருவான். பாரு எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. இந்த மனுஷனாவது கால் வைப்பான அந்த வீட்டுக்குள்ள? கூப்பிட வந்திருக்கான். என்ன அடிச்சு சட்டையை கிழிச்சிருக்கான். எப்பவும் உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்களா? அங்க காவேரி அக்கா உங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அலட்டும், நல்லா அலட்டும், காலத்துக்கு உட்காந்து அலட்டும். அப்போதான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இப்போ நீங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? ஏய், நீயே அந்த வீட்டு வேலைக்காரி. நீ என்ன இங்க வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, நான் அந்த வீட்டு வேலைக்காரி தான். ஆனா நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இந்த நியாயம் தர்மம் பேசுறவள என்கிட்ட வச்சுக்காத. நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். பேசாம போயிடு. நீங்க எவ்வளவு கோவத்துல வேணாலும் இருந்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது.
இப்போ நீங்க வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான். ஓ கலெக்டர் அம்மா ஆர்டர் போட்டாங்கடா. ஏய் பொண்ணு, இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. கடைசியா கேக்குறேன், இப்ப வர முடியுமா முடியாதா? முடியாது. நீங்க மட்டும் இப்ப வரல. என்ன 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 குரலை உயர்த்துற? என்ன மிரட்டியா? என்ன பொறுமையா சொல்லும் போதே வந்துட்டா உங்களுக்கு நல்லது இல்ல? நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேன். என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ? ஒரே ஒரு போன் போட்டா போதும், 5 வருஷம் உள்ள வச்சிருவாங்க. வளையல் கேஸ் ஞாபகம் இருக்கா? அந்த இன்ஸ்பெக்டர் நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்ப மட்டும் நான் அவருக்கு ஒரு போன் பண்ணேன்னு வெச்சுக்கோங்க. ஏய் என்ன போலீஸ் கிலீஸ்னு மிரட்டுற? போலீஸ்னா பயந்துரும் நினைச்சியா? ஹலோ சார். சொல்லுமா மகா, என்ன விஷயம்? சார், அந்த வளையல் விஷயமா கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அது விஷயமா ஏதாவது தெரிஞ்சதா சார்? இன்னும் எதுவும் தெரியலமா. அந்த திருட்டு நாய் இந்நேரத்துக்கு எங்க குடிச்சுக்கிட்டு இருக்கானோ தெரியல. எப்படி அவன் சீக்கிரம் என் கையில மாட்டுவான், அப்ப தெரியும் அவனுக்கு நான் யாருன்னு. இத்தனை நாள் என்ன அலைய விட்டதுக்கு ராஸ்கல் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் முகரைய நான் பேக்காம விட மாட்டேன். ஏமா, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? ஹலோ மகா, சொல்லுமா, ஏதாவது கிடைச்சதா? ஹலோ, லைன்ல இருக்கியாமா? போனை கட் பண்ணு, போனை கட் பண்ணு. ஹலோ மகா. இல்ல சார், நான் தெரிஞ்சா சொல்றேன். சரி, நான் வெச்சிடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் ஆயிருக்காது ஏன் முன்னாடி தான் அந்த திருடன் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்றதுக்கு. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்ப ஃபோன் பண்ண போறீங்களா இல்லையா? மாமா, ஸ்பீக்கர்ல போடுங்க, போடுங்க. இப்போ வேற ஏதோ கோவத்துல அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன் மாமா. தப்புதான், நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். என்னை மன்னிச்சிருங்க மாமா. வீட்டில் அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்களுக்காகவாவது வீட்டுக்கு வாங்க மாமா ப்ளீஸ். சரின்னு சொல்லுங்க.